பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது கேள்விச்சரம் தொகுப்போடு சிவதர்சி ராமனர்கள். வணக்கம். பாருங்கள், இன்னொரு சாமான வணக்கம் வாணிமன் அவர்களுக்கும் மற்றும் பாமுக உறவு நினைவிற்கும். இது பொதுவாக கேள்விச்சரங்கள் வாரம் 550 வளமை போலவே செவ்வாய் பொழுதில் மிளந்திருக்கிறது. மனிதநேயம் போற்றுகின்ற மார்கழி மாதத்திலே உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி. இப்பொழுது முதலே நீங்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். வாணிமோனுக்கும் அன்பான நன்றியை முன்னியே வணக்கம். நன்றி. இந்த இப்ப 2வது ஃபங்க்ஷன் இல்லையா? பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் ஏதாவது வைக்கிறேன்? அதுக்குதான் ஆட்டுக்குட்டி நாள் ஓட பண்ண எடுத்துட்டு வரதுக்கு போறேன். 2 ஆட்டுக்குட்டி 2 நாய்க்குட்டியும். நன்றி, வணக்கம். சரி சரி, நான் திரியை மாற்றி விடுகிறேன். நீங்கள் கேள்விகளை வச்சிருங்க. சரி, பெயர்களை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக திரை மாற்றப்படுகிறது. அதிலே பார்த்தா உங்களை இத்தனை யார் யார் பெயர் போட்டிருக்கிறது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஜியா நடேசன் இணைஞ்சிருக்கிறீங்க. சரோஜினி சோதுராஜா, பத்மினி, கமலஹாந்தன், ஜியமலஜியா இணைஞ்சிருக்கிறீங்க. மற்றவர்கள் இணைந்து கொள்ளலாம். இது பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 550. உங்களுக்கான கேள்வியும் தனிப்பட்ட கேள்வியும் உறவுகள் பக்கத்திலே பதிவாகிறது. அதையும் நேரம் கிடைக்கிறோம் பார்த்து விடைகளோடு வரலாம். ஜெயமலஜியம் இணைஞ்சிருக்கிறீங்க. செல்வி நித்யானந்தர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. எல்லாரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இணைந்திருக்கிறீங்க. 6 அன்புறவுகள் இணைந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் விறுவிறுப்பாக விரைவாக இணைந்தால் நாங்கள் நிகழ்ச்சியை இன்னும் உற்சாகமாக கொண்டு செல்லலாம். முன்னேறுங்கள். பாமுக பக்கத்திலே வந்து இணைந்திருந்தது கணப்பமானந்த குருக்கள் என்று சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஒரு ஐயா இணைந்திருப்ப அவருடைய மனைவி காலமானது. இப்பொழுதுதான் தப்பல்ல பார்த்திருந்து முன்னர் நினைக்கிறேன் ஆரம்ப காலத்திலே காலை நிகழ்வுகள்ல வந்து இணைந்திருந்தது. தன்னுடைய ஆன்மீக பாலத்துக்கு இணைந்திருந்தது. 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு சேர்ந்தது. அதுதானே உறவுக்காரர்கள் தான் இவருடைய அவருடைய மனைவி ஆமிகளே. அதிலே வேற வேற ஐயாவோட 15 வயதுல ஒரு முறை அவர்கள் கோயில்ல போய் நாங்க பொன்மாலை பொழுது ஐயாவை விட அவர் சரியாக 15 வயதுக்கிட்ட இளைய போயிட்டார். ஆனா தெரியல, நோய்வாய்ப்பட்டிருந்தார். நான் இப்பொழுதுதான் செய்தி பார்த்தேன். பகுதியில இறந்திருந்தார். சுவிஸிலே தான் அவர்களின் சூரிச்சு கிட்ட தர்ஜினியின் அறிமுகத்திலே தான் நாங்கள் அங்கே பொன்மாலை பொழுது வச்சிருந்தோம். தனிப்பட்ட கோயில் ஐயாவுடைய தனி. ஜெசி மணிவனன் இணைஞ்சிருக்கிறீங்க. இணைய கூடியவர்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். பொது அறிவு கேள்விச்சரங்கள் வாரம் 550. சென்ற வியாழக்கிழமை என்னுடைய கார் அடிபட்டு கிட்டடியில் எடுத்த கார் தான். 6 மாசம் தான் கார். அதுதான் கால ஒரு கிழமையா ஒரு ஏதோ ஒன்று பின்னால கலைச்சி கொண்டு தெரிஞ்சிருக்குது. கெட்டது ஏதோ நடக்க போன்றது தெரிஞ்சு 2-3 கிளால தப்பி டெலிபோன் உடைஞ்சது. அதுக்கு பிறகு கண்ணாடி மாத்தி ஒரு மாதிரி ஒன்று நடந்து கடைசியா காரு சேதம். கராச்சி காலம் கூட அதான் இருக்கும் எல்லாது. அதுதான் வருஷ கடைசி ஒன்று நடந்து ஓகே. இல்ல 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 அது வேற ஒருவர் வந்து அடிச்சுட்டு. நான் ரோட்ல போயிட்டு அவர் பார்க்கிங்ல வெளியில வந்து விரைக்கல. அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன பார்க்கிங் நான் வெளியில எடுத்தது அவர்டபுளதான். அதால உடனே அவர் போலீஸுக்கு மாடிக்கணும்னா தானே பொறுப்பு எடுத்து முக்கியது. அதுல என்ன அதுக்குள்ளே அவங்க துன்பத்திலும் ஒரு சுவாரஸ்யம் என்னென்றா அவர் தன்னுடைய இந்த காரனுடைய லைசன்ஸ் தந்தவொடனே அதுல பார்த்தா நானும் வெறும் ஒரே திகதியில பிறந்திருக்கிறோம். 28/7. இதுவும் ஒரு கஷ்டம். நான் ஒரே ராசிக்காரலா தெரியும். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி தான். இதுவரை கார் அடிபட்டிருக்க 2 பேருமே ஒரே தேதி ஒரே நாள்ல. ஆனா ஆண்டு வேற பிறந்திருக்கு.
அதுக்காக இறக்கம் பார்த்து விட இல்ல முடியுமா? இல்ல அது நான் உண்மையிலே அது எனக்கு என்னன்னா 5 மாதம் எடுத்த கார். ஆனால் ஏறின அத்தனை பேருமே அழகான கார் அழகான நான் ஒரு கொல்லாத நான் ஒரு வருத்திட்டேன். ஏறின அத்தனை பேரும் பெண்கள் தான் என்னோட ஆமா. ஏறைக்குள்ள அவன் சொல்லி ஏறுற வார்த்தை, ஓ நாங்களும் இப்படித்தான் எடுக்கணும், ஓ நாங்களும் இப்படித்தான். நான் இல்லை, இது 6 மாசம் தான் எடுத்து படமே நான் இதோட 4வது கார் மாத்திருக்கேன் வரைக்கும் அது அதுவாகத்தான் பழுதாகி நிற்க முடியும். நான் யாரையும் கொண்டே மோத இல்லை, இல்லை என்னையும் மோதலையா அப்படியே தான் இவளால நடந்தது. இது எடுத்து ஒரு 5 மாதம் 5 மாதம் இப்ப இந்த கராச்சி இல்லையா? கராச்சிலையா? ஆமா. அப்ப என்னோட வேலையா போறீங்க? இல்ல அவன் கராச்சியில வேறு கார் தந்திருக்கிறேன். ஓகே. நீ 2 கிழமை அப்படி எடுக்குமே அவர்கள் கதைச்சு பேசி இன்சூரன்ஸ் அதில் பணம் தருவதா திருத்துவதா புதிய வெவ்வேறு ஆறு எடுப்பதாண்டு முடிவுக்கு வந்தாத்தான். அது ஏற்கனவே புதுக்காரா? கொஞ்சம் ஓடினது தானே, ஓடினது. ஆனால் ஒரு கொஞ்சம் 65,000 கிலோமீட்டர் ஓடினது. ஆனா சரியான ஒரு புதுசு பார்த்தா டக்குன்னு ஒரு கவச்சி ஒரு சிவப்பு. அது இப்ப எல்லாரும் அந்த சின்ன கார்பா இருக்கு, கவச்சியான ஒரு அது எனக்கு என்ன கவலைன்னா என்ன பொருள் என்றாலும் தங்கட ஹைக்களால போய்க்குள்ள ஒரு இப்படி போயிடுமான்னு எதிர்பார்க்கிறேன் நான். இந்த என்ன சொல்றது கொஞ்ச காலம் இருக்குமான்னு யோசனை. பழமையா 5 to 7 வருஷத்துக்கு முன்ன நான் பாவிச்சு ஆறு. இது வந்து ஒரு 5 மாதம். ஆனால் ஆளுக்கு சேதம் இல்லை என்று சொல்லி இந்த சரி ஆள் தப்பிட்டு பரவாயில்லை. ஒரு சைட் வெள்ளப்பக்கம் அடிச்சதுன்னு அந்த கதவு திற விட மாட்டேன். முன்பக்க கண்ணாடி சைட் எல்லாமே சரியான. உங்களை கொண்டும் இல்ல 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 நான் தனியா போயிருக்கேன். அதுக்கு முதல் நாள் 5 பேர் போய் வந்தேன். நாங்க இரவு போனாங்க, இரவு 10 மணிக்கு பயணிச்சு நாங்கள் 5 பேர். அப்ப எல்லாம் நடந்திருந்தா அது பெரும்பி வந்து இது நான் மட்டும் போய்க்கல, அதுவும் பக்கத்துல போயிருக்கேன். அது அது ஏதோ நல்லதுதான் தனி நான் போய்க்கிறேன். ரஞ்சித்தாவோடு வரகா? ஆமா அவர் ஓடுவார். அவர் புது லைசன்ஸ் கிட்டடியில் எடுத்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஓடுறார். ஆனா தனி கார்கள் எடுக்கல. அவைகளுக்கு வேலைகளுக்கு எல்லாம் இப்போ கஷ்டம். மற்றவரை இந்த 20 வயசா போயிட்டுதான் 20 இந்த முந்தின நாள் பார்த்தேன் நான் பார்த்தேன். அடுத்த வாக்கு 17 ஜனவரி. அவருக்கு இப்ப எடுக்கலாமா? தியரி வெட்டுறதுக்கு போட்டிருக்கிறார். அவருக்கு ஆர்வம் தான், வெறும் எல்லாம் வேலைக்கு செய்யணும். எல்லாரும் அந்த காரில் ஓடணும்னாங்க. அவன் ஓடி ஓடி டெஸ்ட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்தவா சின்ன கார். அது பார்த்தா இப்போ சரி பாவம் இனி சில வேலை 50க்கு 50 திருத்தலாமோ என்னன்னு தெரியல. கராச்சியில சொல்லியிருந்தார்கள் இது சரியான சேதம், முக்கியமான பார்ட்ஸ்கள் இதாண்டா அதை இதுதான் முதலாவது அனுபவம் எனக்கு. போட்டு திருப்பி ஓடுறா அது மனமெல்லாம் சலிச்சு போம் என்ன இல்லையா? ஆனா எனக்கு என்னன்னா என்னில பிள்ளை இல்லையன்றவங்க நான் உண்மையை சத்தம் போட்டு நாங்க வாங்கி அவருக்கு பழுதா போச்சுட்டு நாங்க சத்தம் போட்டு அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி மன்னிப்பு கட்டு நான் கண்டவளதான் நீ ஏன் கத்துற ஏன் போலீஸுக்கு அறிவிக்க அவ எனக்கு என்ன இது முதல் முறை. நான் 17 வருஷம் ஓடுறேன், இது முதல் முறை. அப்ப அப்ப திடீரென்று ஒரு பெண் வந்தாரு. டக்கான ஒரு மஞ்சள் உடுப்பை போட்டு அந்த சரியான போக்குவரத்து நெரிசல் கடாண்டு போக்குவரத்தை கிளியர் பண்ணி எங்களை நீங்க பேசிக்காத முடிவெடுங்கன்னு அவர் கடாண்டு கிளியர் பண்ணி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ரோட்டா கிளியர் ஆகிட்டாரு. யாருன்னு தெரியல, அங்க வேலை செய்யறவரா அந்த பக்கத்துல தெரியல. ஆனா வந்து தானே சொல்லிட்டு போனார் எல்லாம் ஓகே, நீங்களும் கூட முடிவுகளை எடுங்க. அப்ப அவர் தன்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லி தந்து டெலிஃபோன் எல்லாம் நம்பர் எல்லாம் தந்து அப்படின்னு நான் எங்களோட ராஜ்யத்தோட கலைக்க பண்ணித்தான் விட்டது. என்னடா சில பேர் ஏமாத்திட்டு போறாக்களும் அந்த சிச்சுவேஷன் இருக்கிறது. போலீஸுக்கு அடிக்கிறதுல என்ன அவைய லைசன்ஸ்கள பிரச்சனை வரும்ன்றதால கொஞ்சம் அவர் மண்டாடினார். அதுல ஒரு சிக்கல், லைசன்ஸ் பிரச்சனை வரும்தான். இப்போ உடனே நம்பர் எல்லாம் வந்து அப்பா காருக்குள்ள 3 வயது 3 ஆக்கள் கூட்டிட்டு கொண்டு அதுகளை பேசிருந்தாங்க. போலீஸ் அடிச்செல்லாம் 3 மணித்தேனம் 3-4 மணித்தேனம் செல்லும் கதைச்சு பேசி அதுகளும் வயது போனதான் கொஞ்சம் இருந்துட்டாங்க. ஆனா என்ன இப்ப நாமும் கொஞ்சம் அவதானமா போனா சில வேளை தவிர்த்திருக்கலாம்னு யோசிக்கிறேன். ஆனா அந்த கட்டம் அது கொஞ்சம் எல்லாம் மீறின கட்டம். வேற அதுக்குள்ளால வேற எந்த எதிர்பார்க்கவே முடியாதுன்னா அது ஒரு பார்க்கிங் நின்று வர வேண்டிய சந்தர்ப்பம் அது. ஆனால் அடிபட்டுட்டா கொஞ்சம் இதுதான்.
சின்ன காயத்தோட போயிருக்கலாம், ஆனா அது பெருசா வந்திருக்கு. ஜெசி வேலத்தளத்துல நின்றோ நஞ்சிருக்கிற பாருங்க, தெரியல. ஜெசி முகத்தை காட்டினாதான் சரி வேலையிடம். ஓ இல்ல, அவ வேலத்தளத்துல ஏண்டா அப்புறம் அவருக்கு கஷ்டமா இருக்கும் ஆரம்பிச்சு கொள்ளுவல்ல. எங்களுக்கு ஓகே. இப்ப இணைஞ்சவர்கள் இவ்வளவு பேர், மற்றவர்கள் சில கேள்விகளோடு தொடங்கின பிறகு நினைக்கிறேன். சரி, நாங்கள் இணையலாம், தொடங்குவோம். முதல் கேள்வியோடு எல்லோரையும் அன்பாய் அழைத்தபடி உங்களுக்கான முதல் கேள்வி வருகிறது. நீங்கள் அவதானமாக பார்க்கிறீர்கள். எல்லோருமே திரையிலும் விழுகிறது உங்கள் பக்கத்தில். நெதர்லாந்து நாடு அமைந்திருப்பது வடக்கு ஐரோப்பா, மத்திய ஐரோப்பா அல்லது கிழக்கு ஐரோப்பா? 3 வினாடிகள் நிறைவாக இருக்கிறது. சரியான பதில் வடக்கு ஐரோப்பா என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். நெதர்லாந்து வடக்கு ஐரோப்பா பகுதியில் அமைந்திருக்கிறது. இரண்டாவது கேள்வி உங்களுக்கானது. இந்தோனேசிய நாடு கொண்டுள்ள தீவுகளின் மொத்த எண்ணிக்கை. இந்தோனேசியா கொண்டுள்ள தீவுகள் 15,000, 16,000, 17,000. இந்தோனேசியா என்ற அந்த பகுதிக்குள்ள அமைந்திருக்கின்ற தீவுகள். 17,000 என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை. மூன்றாவது நெதர்லாந்தின் ஆரம்பகால குடியேறிகள், அந்த நாட்டுக்கு ஆரம்ப காலத்தில் குடியேறியவர்கள் விவசாயிகளாக அல்லது வேட்டையாடுபவர்களாக அல்லது நாடோடிகளாக இருந்தனர். ஆரம்ப காலத்தில் இவர்கள் எப்படி அந்த நாட்டுக்குள்ள வேட்டையாடுபவர்கள் தான் அந்த ஆரம்ப கால மக்களாக இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கான 4வது கேள்வி. 2024 கனடாவில் வாழ பொருத்தமான நகரங்கள், அதிலே முன்னணியில் நிற்கின்ற ஒரு நகரம் விக்டோரியா, நோர்த் வான்கூவர் அல்லது பெண்டிகட் என்ற கனடாவில் வாழ பொருத்தமான நகரங்களில் ஒரு 10 நகரங்களில் முதல் நிலை. 5 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். விக்டோரியா நகரம் என்பது சரியானது. உங்களுக்கான 5வது கேள்வி. நோர்வேயில் வாழும் மக்கள், மில்லியனில் சொல்ல போனால் நோர்வே நாட்டிலே வாழும் மக்களினுடைய எண்ணிக்கை 4.57 மில்லியன், 5.57 அல்லது 6.5 மில்லியன். சரியான பதிலை 3 பேர் தந்திருக்கிறீர்கள். 5.57 மில்லியன். 6வது கேள்வி. நோர்வேயின் பொருளாதாரத்தில் 20% எதுவாக இருக்கிறது? நோர்வே நாட்டின் பொருளாதாரத்தில் 20% எண்ணெய், விவசாயம் அல்லது பால் உற்பத்தியில் தான். 20% எண்ணெய் என்பதுதான் சரியான பதில். எண்ணெய் தான் அது இந்த பொருளாதாரத்தை கொடுக்கிறது. ஒருவர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 7வது கேள்வி. சிரியாவில் அசாத் அவருடைய குடும்பத்தினரின் என்ன அங்க வெளி இருக்குது ஆட்சி காலம். சிரியாவில் அசாத் குடும்பம், அசாத் அதாவது தலைவர், அந்த நாட்டு தலைவர், அவருடைய ஆட்சி காலம் 20 சரியாக தந்திருக்கிறீர்கள். 53 ஆண்டு கால ஆட்சி இப்போதான் ஓடி இருக்கிற நாட்டுக்கு. அப்ப அசாத் குடும்பத்தினரின் ஆட்சி காலங்கள் 53 ஆண்டுகள். உங்களுக்கான 8வது கேள்வி. அசாத் ஆட்சியில் கொல்லப்பட்டவர், சிறிய நாட்டிலே இந்த ஆட்சி தலைவருடைய காலத்தில் எவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது? அது லட்சத்திலே பார்த்தால் 2 லட்சம் மக்கள், 3 லட்சம் அல்லது 4 லட்சம். அவருடைய ஆட்சியில் இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 3 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 9வது கேள்வி. நடுக்கடலில் 2ஆக பிளந்த கப்பல், இது எந்த நாட்டின் கப்பல்? நடுக்கடலிலே 2 துண்டுங்களாக பிளந்திருக்கிறது. ரஷ்யாவினுடையது, அமெரிக்காவினுடையது அல்லது இத்தாலி நாட்டு கப்பல்? அது ஒரு விபத்துக்குள் ரஷ்ய நாட்டின் கப்பல் என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 10வது கேள்வி. கொல்லப்பட்ட இளைஞருக்கு இசைக்கருவி வாத்திய இறுதி அஞ்சலி, அதாவது இந்த பேண்ட் பொருள், அது எந்த நாட்டு? பேண்ட் வாத்தியத்தோடு அவருக்கு ஒரு அஞ்சலியை கொடுத்திருக்கிறார்கள். அது கனடாவில், சுவிஸில் அல்லது பிரான்சில்? எந்த நாட்டில் கொல்லப்பட்ட இளைஞருக்காக செய்யப்படும்? கனடா என்பது சரியான பதில். 2 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் ஈடுபோட்டை பார்த்தபடி நகரலாம். செல்வி நித்யானந்த அவர்கள் 957 புள்ளிகளோடு முதலிடத்திலும், நகுலாவது தில்லைத்தேவர் 873 புள்ளி, ஜியா நடேசன் 860 புள்ளிகள் 3வது இடத்தில், ஜெசி மணிவண்ணன் 721 புள்ளிகள் 4வது இடத்தில். தொடர்ந்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், சரோஜினி சோதுராஜா, ஜியாம் இணைஞ்சிருக்கிறீர்கள். தொடர்ந்து நாங்கள் 2ஆம் கட்டத்திலே இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கான 11வது கேள்வி வருகிறது. எந்த நாட்டை சேர்ந்த இளைஞர் கொல்லப்பட்டார் கனடாவில்? எந்த நாட்டை சேர்ந்த இளைஞர்? மாலைதீவு, இந்தியா அல்லது இலங்கை?
அவர் ஒரு சீக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். காவலர் தொழிலுக்காக வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். இந்தியா என்பது சரியான பதில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 12வது கேள்வி, இலங்கைக்கு எரிவாயு வழங்குவதாக குறிப்பிட்டிருக்கும் நாடு. இலங்கைக்கு தாங்கள் எரிவாயு தருவதாக சொன்ன நாடு சீனா, ஜப்பான், இந்தியா. சீனா, ஜப்பான், இந்தியா. இந்தியா என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். அதன் 3வது கேள்வி, சிரியாவுக்கு தூதர்களை அனுப்பும் நாடு. சிரிய நாட்டுக்கு தன் நாட்டு தூதர்களை அனுப்பும் நாடு கனடா, பிரான்ஸ், டென்மார்க். சிரிய நாட்டு அதிபர் தப்பியோடிய நிலையிலே இப்ப அந்த நாட்டுக்கு தூதர்களை அனுப்பியிருக்கும் நாடு பிரான்ஸ் என்பது சரியான பதில். 3 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 14வது கேள்வி, இந்தியர்கள் இனி இந்த நாட்டுக்கு விசா இல்லாமலே பயணிக்கலாம். அது எந்த நாடு? குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு விசா இல்லாமலே பயணிக்கலாம். பிரான்ஸ், நோர்வே, ரஷ்யா. விசா இல்லாம போகலாம், ஏதோ ஒரு பிரச்சனை. ரஷ்யா என்பது சரியான பதில். 2 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 15வது கேள்வி, அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு அது எந்த நாட்டில் இடம்பெற்றது? அண்மையில் என்றால் 2-3 நாட்களுக்குள் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு லண்டனில், பாரிஸ் அல்லது நியூயார்க். குறிப்பாக எந்த நகரம்? லண்டன், பாரிஸ், நியூயார்க். லண்டன் என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 16வது கேள்வி, உயிரிழந்த பெண்ணின் வயது. இந்த துப்பாக்கி சூட்டிலே உயிரிழந்த பெண்ணினுடைய வயது 30, 35 அல்லது 40. லண்டன் நகரில் நடைபெற்றது. 30, 35, 40. 40 என்பது சரியான பதில். 20 சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 17வது கேள்வி, இந்த ஆண்டு சிறிய படகுகளில் பிரித்தானியாவுக்குள்ள நுழைந்தவர்கள் மொத்தம் சிறிய படகுகளிலேயே இந்த ஆண்டுக்குள் மொத்தமாக 30,000, 32,000, 35,000 ஒரு ஆண்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறார். 35,000 பேர் என்பது சரியான பதில். 4 பேர் சரியா தந்திருக்கிறார்கள். 18வது கேள்வி, கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இதன் அளவு எவ்வளவு விகிதம் அதிகம்? இப்படி சிறிய படகுகளில் வந்தவர்கள் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் போது 20% 30% அல்லது 25% இந்த ஆண்டு அதிகமாக வந்திருக்கிறார். 20% என்பது சரியான பதில். 3 பேர் சரியான தந்திருக்கிறீர்கள். 19வது, ஒரே ஆண்டில் அதிக ஏடிஎம் யந்திரங்களை வெடிக்க வைத்த கொள்ளையர். ஏடிஎம் யந்திரம் காசு எடுக்கிறவங்களுக்கு தெரிவிச்சுங்கள். அதிகமாக கொள்ளையர்கள் வெடிக்க வைத்திருப்பது கனடாவில், சுவிஸில் அல்லது பிரான்ஸ். அதை உடைத்து அதுக்குள்ள இருந்து பணம் எடுக்கும். சுவிஸ் என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 20வது கேள்வி, எத்தனை யந்திரங்கள் மொத்தமாக இந்த நாட்டில் வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது கொள்ளையர்களால்? 29, 24 அல்லது 25 யந்திரங்கள். 25 என்பது சரியான பதில். 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 2ஆம் கட்டத்திலே லீடர் போட்டிலே செல்வி நித்யானந்தர்கள் 2673 புள்ளிகளோடு முதலிடத்தில், நகுலாவதி தில்லைத்தேவர் 1797 புள்ளிகளோடு 2வது இடத்தில், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் 1474 புள்ளிகளோடு 3வது இடத்தில், பத்மினி கமலானந்தன் தொடர்ந்து 4வது இடத்தில். 3ஆம் கட்டத்தில் பார்ப்போம் மாற்றங்களை எதிர்பார்த்தபடி. உங்களுக்கான 21வது கேள்வி, முன்கூட்டியே தேர்தல் நடக்க உள்ள நாடு. வைத்த திகதியை விட முன்கூட்டியே தேர்தல் நடக்க இருப்பது பிரான்சில், ஸ்வீடனில், ஜெர்மனி. திகதிக்கு முன்னே இப்பொழுது நடக்க இருக்கிறது. அது அந்த தேர்தல் ஜெர்மனி என்பது சரியான பதில். 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 22வது கேள்வி, எந்த மாதம் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தல்? அதாவது 2025ஆம் ஆண்டு தான். ஆனால் மாதம் பிப்ரவரியில், மார்ச்ல அல்லது ஏப்ரல் மாதம். மாசி, பங்குனி, சித்திரை எந்த மாதத்தில் ஜெர்மன் நாட்டில் தேர்தல் நடைபெற இருக்கிறது? அது பிப்ரவரி மாதம் என்பது சரியான பதில். 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 23வது, 500 ஆண்டு கால தபால் சேவை உரிமையை முதலாக என்னும் ஒரு நாட்டுக்கு மாற்றி கொடுக்கும் நாடு. தன்னுடைய 500 ஆண்டு கால தபால் சேவை உரிமையை முதலாக வேறு நாட்டுக்கு மாற்றுவது பிரான்ஸ், நோர்வே, பிரித்தானியா. பிரித்தானியா என்பது சரியான பதில். அது அந்த ரோயல் மெயில் என்பது செய்தியில் பார்த்திருப்பீர்கள். 7 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 24வது கேள்வி, நிதி அமைச்சர் உடனடியாக பதவி விலகி இருக்கிற நாள். அதாவது பிரதமரோடு ஒரு முரண்பாடு. நிதி அமைச்சர் உடனடியாக பதவி விலகி இருப்பது கனடாவில், சுவிஸில், ஜெர்மனி.
ராஜினாமா என்பதை நான் பதவி விலகி இருக்கிறேன். கனடா என்பது சரியான பதில். 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 25வது கேள்வி, இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இந்த போரிலே இறந்தவர்கள் மொத்தம், இந்த இஸ்ரேல் நாட்டில் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போரில் மொத்தமாக இறந்தவர்கள் 40,000, 42,000, 45,000. இஸ்ரேல் நாட்டிலே இப்போது போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பது 45,000 பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 6 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 26வது கேள்வி, காசாவில் இருந்த மக்கள், அதாவது காசா பகுதியிலே இருந்த மக்கள் இலட்சத்தில் பார்த்தால் 20 லட்சம், 23 லட்சம், 25 லட்சம். போர் நடைபெறுகின்ற இந்த காசா பகுதியில் இருக்கிற மக்கள் 23 லட்சம் என்பது சரியான பதில். 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 27வது கேள்வி, போலி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகள் ஒன்று, குறிப்பாக 3 நாடுகளிலே போலி வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று ஜெர்மனி, சுவிஸ் அல்லது ஹங்கேரி. போலியான வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற நாடுகள் ஒன்று, 3 நாடுகள் தந்திருந்தார்கள். அதில் ஒன்று ஜெர்மன் என்பது சரியான பதில். 5 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 28வது கேள்வி, உலகில் அதிக நிலத்தை வைத்திருப்பவர், தனியான ஒரு குடும்பமா அல்லது தனி ஒருவரோ அதிகமான அளவு நிலத்தை தனதாக்கி வைத்திருப்பது, அது பிரதமர் மோடி அல்லது சார்லஸ், பிரித்தானியாவிலே சார்லஸ் மன்னன் அல்லது அமெரிக்காவின் பைடன். அதிக நிலம் இவருக்கு சொந்தமாகிறது. 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். அது பிரித்தானியாவுடைய இளவரசர் சார்லஸ், அவருக்குத்தான் அதிகமான நிலம் உரிமையாக இருக்கிறது. அது எல்லோருக்குமே தெரியும். லண்டன் அதிகமாக எல்லா நாடுகளிலும் அவர்கள் வளைத்து வைத்திருந்தது. சரி, 4 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். 29வது கேள்வி உங்களுக்கானது, சார்லஸ் மன்னன் இளவரசர் வைத்திருக்கும் நிலம், அதன் விகிதம் உலக நிலங்கள்ல மொத்தமாக அந்த உலகத்திலே பார்த்தால் 10% 14% அல்லது 16%. மொத்தமாக உலகத்தில் இருக்கிற நிலங்கள்ல நிலப்பரப்பில் 16% இவருக்கு சொந்தமா. நம்புவீங்களா? உலக நிலப்பரப்பிலே 16% நிலம் இவருக்கே சொந்தமாயிருக்கு. இவரோ இவற்ற ஃபேமிலியே நீ இவரை தொடர்ந்து வருவர்களுக்கு சொந்தம். 5 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி, 30வது கேள்வி, பில்லியன் ஏக்கரில், அந்த 16% நிலப்பரப்பு பில்லியன் ஏக்கரில் சொல்ல போனால் 5.5 பில்லியன் ஏக்கர், 6.6 அல்லது 7.6 பில்லியன் ஏக்கர் கணக்கான நிலம். 6.6 பில்லியன் ஏக்கர் என்பது அந்த மொத்தமான நிலப்பரப்பு. 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். இப்பொழுது 3ஆம் கட்டம் நிறைவாகி லீடர் போர்டிலே செல்வி நித்யானந்த் அவர்கள் 4087 புள்ளிகளோடு முதலிடத்தை தக்க வைத்ததற்கு நகுலாவது தில்லைத்தேவன் தன்னிடத்தை விட்டுக் கொடுக்காம 2691 புள்ளிகளோடு 2வது இடத்துல நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், 3வது இடத்தில் சிவமணி அக்கா முன்னேறி இருக்கிறார் 4வது இடம் 2231 புள்ளிகளோடு. பார்ப்போம் 4ஆம் கட்டத்திலே நுழைந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி, இதற்கான பணத்தொகை இது ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு கேள்வி. சரி, அது இடையில மாறி வந்திருக்கிறது. பார்ப்போம். 25,000, 30,000, 35,000 இடம் மாறி வந்திருக்கிறது. விளக்கம் சொல்லுகிறேன். இப்ப வெளியே யாரும் போடையில அடுத்த கேள்விக்குள்ள போய் நாங்க போறாரு. 32வது கேள்வியை பார்க்கலாம். ஒரே நாளில் பள்ளி படிப்பை முடித்து சான்றிதழ் தரும் நாடு. ஒரே நாளிலே சான்றிதழை கொடுத்து விடுவார்கள். நீங்க படிக்கிற காலம் படித்த பள்ளிக்காலத்தை ஒரு நாளில். அது எந்த நாடு? சீனா, ஜப்பான், ஸ்வீடன். ஒரு நாளிலே பள்ளி படிச்ச சான்றிதழையும் கொடுத்துடுறது அது ஜப்பான் என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்து. ஒரே நாளில் நாங்கள் பள்ளியில் எவ்வளவு காலம் படிக்கணுமோ அந்த பாடத்தை எல்லாம் முடிச்சதாக ஒரு சான்றிதழை கொடுக்கிறார்கள். இவ்வளவு வேகம், இவ்வளவு விவேகமா செயல்படுகிறார்கள். அது ஜப்பான் என்பது சரியான பதில். 6 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறது. அதற்கான கேள்விதான் முதல் போயின்றது. அதற்கான செலவு. சரி, சாவகத்தீவு அமைந்துள்ள நாடு மலேசியா, நியூசிலாந்து, இந்தோனேசியா. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சாவகத்தீவு அது அமைந்திருக்கிற நாடு. எங்களோட நாட்டிலே சாவக்கட்டு இருந்தது, அதுல மீன் வாங்குவார். இது சாவகத்தீவு அமைந்திருப்பது இந்தோனேசிய நாட்டில். 5 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். 34வது கேள்வி, உலகின் பெரிய தீவுகளில் இது எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? இந்த சாவகத்தீவு உலகின் பெரிய தீவுகளில் 10வது இடத்தில், 12வது இடத்தில் அல்லது 13வது இடத்தில் இருக்கிறது. உலக பரப்பில் தீவுகள் என்று பார்க்கின்ற போது 13வது இடத்தில் இருக்கிறது என்று 3 பேர் சரியான பதிலை தந்தார். வாழ்த்துக்களை கூறியபடி உங்களுக்கான 35வது கேள்வி,
இந்தோனேசியாவில் மட்டும் இது எத்தனையாவது பெரிய தீவு? நாங்கள் உலகத்திலே 13வது இடத்தில், ஆனால் இந்தோனேசியாவிலே பார்த்தால் இது 4, 5 அல்லது 6வது பெரிய தீவு. நாட்டுக்குள் இவர் பெரியவர், ஆனால் தென்னாட்டுக்குள் உலகத்திலே சரி 5வது இடம் என்பது சரியான பதில். ஒருவர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 36வது கேள்வி. அடுத்து பஹ்ரைன். பஹ்ரைன் என்ற நாடு பிரித்தானியாவிடம் விடுதலை பெற்றது எந்த ஆண்டு? பாரின் பஹ்ரைன் என்று சொல்றார்கள். அது 1900, 1970, 1971. பாரின் பஹ்ரைன் கூடுதலாக இங்கே செல்வார்கள் உழைப்புக்காக. 1971ஆம் ஆண்டு பிரித்தானியாவிடம் விடுதலை பெற்றது. 6 பேர் சரியான பதில் தந்திருக்கிறீர்கள். 37வது கேள்வி. பிலிப்பைன்ஸ் அமைந்திருப்பது, பிலிப்பைன்ஸ் நாடு அமைந்திருப்பது பெருங்கடலில், பசிபிக் கடலில் அல்லது வட அத்திலாந்திக்? 3 வினாடிகள் முடிவாக இருக்கிறது. பிலிப்பைன்ஸ் அமைந்திருப்பது பசிபிக் கடலில். 7 பேர் சரியான பதிலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். 38வது கேள்வி. மக்கள் தொகை, இங்கு பிலிப்பைன்ஸிலே வாழுகின்ற மக்கள் தொகை மில்லியனில் பார்க்கிறோம். மில்லியனில் பார்த்தால் 100 மில்லியன், 110 மில்லியன், 120 மில்லியன் பிலிப்பைன்ஸில் வாழும் மக்கள் தொகை. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 3 பேர். 110 மில்லியன் என்பது சரியான பதில். 39வது கேள்வி. ஆசியாவில் மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடுகளில் இது எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது? பிலிப்பைன்ஸ் ஆசியாவிலே பார்த்தால் 4வது, 5வது அல்லது 7வது இடத்தில் இருக்கு. ஆசியாவிலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற வரிசையில் இது பிடித்த இடம் 7. 6 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். 40வது கேள்வி உங்களுக்கானது. உலகிலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள் என்ற வரிசையிலே பிலிப்பைன்ஸ் எந்த இடத்தை பிடிக்கிறது? 10வது, 11வது, 12வது? 10, 11, 12. உங்களுக்கான வினாடிகள் நிறைவாக இருக்கிறது. உலகத்திலே பார்த்தால் 12வது இடத்தை பிடித்திருக்கிறது. 4 பேர் சரியாக தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான 41வது கேள்வி. இதனுடைய நாணயம், பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய நாணயம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். கூடுதலாக ஜென், பீசோ, யூரோ. ஜென், பீசோ அல்லது யூரோ. சரியான பதிலை தந்திருப்பவர்கள் 4 பேர். பீசோ என்பதுதான் சரியான பதில். பிலிப்பைன்ஸ் நாணயம் பீசோ. 4 பேர் சரியா தந்திருக்கிறீர்கள். 42வது கேள்வி உங்களுக்கான. ஜப்பானுடையது ஜென். தலைநகரம், பிலிப்பைன்ஸின் தலைநகரம் எல்லோருக்குமே அது ஜெருசலேம், மணிலா, நைரோபி. 9 பேரும் சரியாக தந்திருக்கிறீர்கள். மணிலா என்று. வாழ்த்துக்களை கூறியபடி இப்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறோம். யார் வெற்றியாளர் என்பதை தீர்மானிக்குது லீடர் போர்டு. 4840 புள்ளிகளை பெற்று செல்வி நித்யானந்தன் அவர்கள் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். நிறைய புள்ளிகள் வித்தியாசத்திலே முதலிடத்தை பிடித்திருக்கிறார். 9 வீராங்கனைகள் விளையாடியிருந்தார்கள். அதிலே அறிவார்ந்தவர்கள் வேகத்தோடு விவேகத்தோடு விளையாடி இருந்தார்கள். முதலிலே பங்கு வெற்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வெற்றியாளர் செல்வி நித்யானந்தனுக்கு வாழ்த்துக்களை கூறியபடி அடுத்து நகுலாவதி தில்லைத்தேவன் 3947 புள்ளிகளோடு 2வது இடத்திலும், சிவமணியக்கா வரும் முன்னேறி வந்திருக்கிறார் 3517 புள்ளிகளோடு 3வது இடத்தில், ஜெயமலர் அவர்கள் 3396 புள்ளிகளோடு 4வது இடத்தில் இருக்கிறீர்கள். மற்றும் 5, 6 வரை 9 வரை யாராவது உங்கள் பக்கம் மாற்றிக்க முடியும்? ஜெசி மணிவண்ணன் 3105 புள்ளிகளோடும் 6வது இடத்தில் பத்மினி 2818 புள்ளிகள், 2816 புள்ளிகள். அடுத்து நேவிசக்கா 2790 புள்ளிகள். மாரியெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்க. 2816, 2796 புள்ளிகள். அடுத்து சரோஜினி அக்கா 2486 புள்ளிகள். அடுத்து ஜியாக்கா 2437 புள்ளிகள். வாழ்த்துக்கள். இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியோடு செல்வி நித்யானந்தனுடைய உதவிக்கு நன்றி. நன்றி நன்றி. உங்களுக்கான கேள்வி ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதே சோதனை கூட இப்படி படிக்க இல்லையா? நான் எப்படி எழுதி ராத்திரி எல்லாம் செய்து பாருங்களேன் பேப்பர்ல. ஆனா நான் நீங்கள் கசகஸ்தானம் இன்றைய தினம் தானே, அதுவும் 1992 வங்காள வெற்றி நாள் எல்லாம் எனக்கு
சரி, அது பயன்தானே, இதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆமா. உங்களுக்கு. தேவைப்படும் அது நிறைய நான் இரண்டு எடுத்து வச்சிருந்தேன். உதவியா இருக்குது. நன்றி. நன்றி நன்றி. ஏன் அடிசன் என்ன சொன்னீங்க? சிறப்பான வாழ்த்துக்கள், நல்ல கேள்வியில் நானும் கொஞ்சம் பிந்தி தான் தொடங்கினேன். வீட்டில் எனக்கு இது வந்துட்டது, மாறி மாறித்தான் வந்து எடுத்தேன் பிந்தி நன்றி நன்றி. இணைந்ததுக்கும் செஞ்சு கொண்டான், எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டான். ஆசிரியர் பக்கத்தில் கணக்கு அதிகமான செய்திகளை தந்துருங்க, உங்களுக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு. நீங்கள் அந்த பின்னுக்கு போட்டிருக்கிற இது நூல்களோட சொன்னா புத்தகத்தோட வர சம்பந்தம், நூல்கள் அப்புறம் உடுப்புகளோட சம்பந்தப்பட்டதா? இல்ல இல்ல, அதுதான் ஏனென்றா கணக்கை இருக்கு, நூல் சொல்லிக்க அதுக்கு ஒரு புத்தகத்தை கணக்கே இருக்கிறது. அப்ப எதை எதை நீங்கள் எடுத்தீங்களோ அதை பொறுத்தினா விடவே. சரி, வாழ்த்துக்கள். ஆமாம், இது மனிதனை பெருமைப்படுத்த வல்லது. அத தரவு அது ஒரு 9 எழுத்து சொல் கொண்டு வரும். மனிதனுக்கு இது பெருமை, அதை வச்சுதான் ஒரு மனுஷரை கணிப்பிடலாம். அது சாதாரண விஷயம். குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரை இதை பயன்படுத்தித்தான் ஒரு மனிதரை நல்லவரா பெருமையானவரா என்று சொல்லலாம். தொழிலோட சம்பந்தப்பட்டதா? தொழிலோட சம்பந்தப்பட்டதா? இது குண இயல்புகளோடு சம்பந்தப்பட்டதா இருக்கு. முதல் எழுத்து மற்றும் கடைசி 3 எழுத்துக்களும் சேர்ந்து 4 எழுத்தாக வருகிற போது நூல்களோடு தொடர்புடைய ஒரு சொல் அங்கே வருகிறது. 4 எழுத்து சொல் வரும். முதல் எழுத்தும் கடைசி 3 எழுத்து சேர்ந்து மற்றும் முதல் 2 மற்றும் இறுதி சொல்லும் சேருகிற போது ஒரு உணவுப் பொருள். உணவுப் பொருள் எல்லாமே, அதுக்குள்ள மரக்கறியா காய்கறியா அல்லது எங்களோட வாசனைக்கு சேர்க்கிறது, அது எல்லாத்தையும் பொதுவாக நான் அந்த உணவு வாயில வைக்கக்கூடியதை தான் அப்படி பொதுவாக சொல்லி. மற்றது இறுதி 5 எழுத்துக்களும் தனியாக நிக்கிற போது சிலருக்கு இது போட்டு அதுல ஒரு சொல்லு வரும். சிலருக்கு இது என்று சொல்லுவோம். இதை அதிகம் சொல்லுவோம். சிலருக்கு இதுதான். அப்ப அப்படியான ஒரு சொல்லு அங்க வர போகிறது. நீங்கள் அந்த உணவு பொருள் சொன்னது இப்ப சாப்பாடு தனியா எடுக்க கூடாது. இல்ல எல்லாமே காய்கறியோ பழங்களோ என்னென்னாலும் அது வாய்க்குல போடுறதுதான். அப்ப நான் வாய்க்குல போடு நஞ்சு இல்லாம வாய்க்க போடக்கூடியது எல்லாமே உணவாக எடுத்துக்கொண்டிருக்கேன். எனக்கு இப்படி வட்டு இருக்கிறது பார்ப்போம். நன்றி நன்றி. பார்ப்போம் மற்றவர்கள் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறாங்க பார்ப்போம். முயற்சி செய்வோம். சானாவர் சில தொடங்குமா? சானாவில இல்ல இல்ல இல்ல. என்னண்டு சியனாவா? இல்ல, அந்த இடத்தும் வராது. அந்த இடத்தும் வராது. நான் பானா வரிசையில எடுத்து பார்த்தேன். அப்படி என்ன சரியா இருக்கா? எழுத்து சரி, வரிசையா நான் சொல்லு எனக்கு தெரியல. ஆனா பாப்போம். முதல் எழுத்து வருமா? முதல் எழுத்து தானே தொடங்கும். இவ சொன்ன மாதிரி சொன்ன எழுத்துல தொடங்கலாம். வரிசையில. ஆமா, அந்த வரிசை. இந்தியா நாளையும் சிந்திச்சு பார்த்தா சில வகையில அந்த சாப்பாடு இருக்கு. அந்த உணவுப் பொருள் இருக்குல்ல, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைக்கு எல்லாம் பொருந்தும். முதல் 2 மற்றும் உறுதி சொல்லும். பீனா வரிசையில வருமாக்க முதல் எழுத்து பீனா? இல்ல இல்ல இல்ல, அதுவும் இல்ல. இப்ப இவர் சொல்லியிருந்தாங்க தானே பானா வரிசை என்று முதல் எழுத்து. அந்த வரிசையில் பாருங்க, அந்த வரிசை. தொடர்புடைய சொல் நூல்களோட. பக்கம். வேறு யார் முயற்சி செய்றீங்க? பாப்போம்.
பாருங்க ரெண்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டு அறுபத்தி பார்ப்போம். ஜெயமல ஜெயம் தட்டுப்பட்டதா? கட்டுப்படையில கடைசிக்கு ஒரு மாதிரி அதான் நினைக்கிறேன். ஆனால் கடைசி இம்மனால நான் முடியுது. நானும் அந்த இடையெல்லாம் ஒன்று பார்ப்போம். அதிகமாக இதை வச்சு மனுஷரை சொல்லுவினம். இதை வச்சுதான் ஒரு தடவை நல்லவையா கட்டவையா நல்ல நல்ல வரிவினமா பொதுவாக கணிப்பிடுவோம். இதம்பதமா சாப்பிட வேணுமா? கடைசி கேள்வி கண்டுபிடிச்சிட்டேன். மற்றது இது நூலும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த இடைக்குல வர்றதா அந்த சாப்பாடு என்னது உணவுப் பொருள் தான் வருது. உணவுப் பொருள் தான் அது. பொதுவான ஒரு ஒரு பிரிவு தான், உணவுக்குள்ள ஒரு பிரிவு தான், ஒரு பிரிவு தான். அதுதான் நான் இப்ப உங்களுக்கு சொன்னேன். ஜெயமலா பிடிக்கேன். இதம்பதமா சாப்பிடணும்னு கேட்டேன். அதான் மனிதனை பெருமைப்படுத்த வல்லது 9 எழுத்து சொல்லு வருகிறது. முதல் எழுத்து மற்றும் கடைசி 3 எழுத்துக்கள் சேருகிற போது அது சரி, அது வந்துட்டு முதல் 2 மற்றும் இறுதி சொல்லும் சேர்ந்து ஒரு 3 எழுத்துல ஒரு உணவு வகையில உண்டு. இறுதி தரவு உணவு வகைதான் வருது. எனக்கு மற்ற கண்டுபிடிச்சிட்டேன். உணவு வகை இது சில சில காலகட்டங்களிலே தனியா இதோடும் அன்றைய நாளை நகர்த்துவர்களும் இருக்கு. பதவி இந்த உணவோடையே சில காலங்கள் 6 நாள், முக்கியமான 6 நாள் சேர்ந்த ஒரு காலத்துல இதோடையே அவையினுடைய நாள் உணவு முடியும். அடுத்த தொகுப்பாளர் இணைந்தால் நீங்கள் அதை சொல்லி விடுங்கள். செல்வினித்தானே இவருக்கு வந்து ஜெயநடிசன் அவர்களுக்கு இப்போ தட்டுப்பாட்டு இருக்குது. ஆமா, ஜெயமல ஜெயமுக்கு என்ன தட்டு வரையில உணவுதான் வரையில. அதான் கந்த சட்டியன் நினைங்கோ. 6 நாளும் என்ன சொல்லி வந்துட்டான். சொல்ல என்ன வந்தது உங்களுக்கு? அதைத்தாங்க நான் பதமா சாப்பிடுறதுக்காக சில பேர் சாப்பிடுவார்கள். அதை அவர் பிடிக்க அவர் பதம் பழக்க வழக்கம் பழம் 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 வருது. மற்றது பழத்தோடையே நாட்கள் நகர்த்தவர்கள் போயிருக்காங்க. ஒரு பழம் அந்த சட்டி காலத்துல ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டேன், பழத்துட்டேன். அதே நேரம் நீங்க சொல்ல பதமா சாப்பிடுறேன். ஏதாவது கொஞ்சம் எனக்கு அந்த உப்பு புளிப்பா வேற எப்படி ஏதாவது ஒன்று கடிச்சானே உணவாகவே சில இடங்களே இருக்கும். சாப்பாடு பழம் மட்டும்தான். நூல் சிவமணியத்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க விரைவாக? நான் நீங்கள் கடைசியா இப்ப சொன்னீங்க சின்ன பிள்ளைகள் தொடக்கம் இது பாப்பினம் பெருமைப்படுத்துவாங்க. சின்ன பிள்ளைகள் வந்து வந்தபடியே தான் நம்ம பழக்க வழக்கம். முதல் பட்டமளிப்பு அப்படிதான் எடுத்தேன். ஆமா ஆமா, சில பேருக்கு பழக்கம் சொல்லி அந்த கடைசியில நான் அந்த தடவை 5 எழுத்துக்கள் சேருற போது சிலருக்கு இது சொல்ல எல்லாரும் சொல்ல இது அவைக்கு வழக்கமா சாட்டி சொல்றது, எல்லாரும் லைனில குடைங்கிறது இதுவே இந்த வழக்கம் வாடிக்கை. அது அப்படி அமைஞ்சது. நன்றி இணைந்து சிறப்பித்தவர்களுக்கும் மற்றும் சிவமணியா கண்டுபிடிச்சாலும் நன்றி நன்றி. அடுத்த தொகுப்பாளரையும் வாழ்த்துக்கள். செல்வியா காக்கும் நிறைய படித்தது வாழ்த்துக்கள். படிச்ச
நிறைய படிச்சேன். நிறைய படிச்சதுக்கு வாழ்த்துக்கள். ஓ இல்ல நான் எனக்கு இந்த செய்திக்கு ஆமா ஆமா. அத சீக்கிய படி என்ற பெயர் நீங்கள் தச்சமயம் வயது 20 வயது. ஆமா ஆமா ஆசன். ஹங்கேரி நாட்டுக்கு தான் எங்களுடைய ஆசிரியரின் மகளும் மருமகனும் ஹங்கேரிக்கு தான் வேலைக்கு வர போறேன். திருமணபுரம் ஹங்கேரி. அப்ப நானும் யோசிச்சேன் ஹங்கேரியில் தமிழர்கள் இருக்கு. மற்றது நெதர்லாந்து வந்து வடக்கு ஐரோப்பாண்டு போல வடக்கு வடக்கு வரையக்குள்ள மேற்கு ஐரோப்பாண்டு தானே வரும். வடமேற்கு ஐரோப்பாவில் அந்த நெதர்லாந்து இருக்குது. ஆனா நெதர்லாந்து வரலாறு போட்டிருந்தார்கள். அதிலே வட ஐரோப்பாவில் நெதர்லாந்து அமைந்திருக்கிறது. வட ஐரோப்பாண்டு வரைக்கும் வடமேற்குலதான் அந்த தரவுகளுக்குள்ள பொருத்தமானது. அது தெற்குல பெல்ஜியமும் கிழக்குல ஜெர்மனியும் இருக்குது. அதான் இன்னும் நுணுக்கமாக நாங்க பார்த்தால் ஸ்வீடன் ஒரு எல்லாமே அங்கால மேற்கொடும் சேர்மன். நன்றி நன்றி. இணைந்து கொள்வோம். நியமிய சிறப்பு. உங்களோட நாடுகளை பற்றியும் இப்படி எடுத்துட்டு வாங்குவோம். அப்பதான் மற்ற நாடுகளையும் அறியக்கூடியதா இருக்கும். ஆமா வேறும் இயந்திரமும் படிவா போட்டிருந்தார்கள். பார்த்தார்கள் தெரியா எத்தனை பேர். உங்களோட வந்துட்டாரு விஜயாக்கா. இல்ல வஜிதான் இதுதான் ஓகே வஜித் வணக்கம் வஜிதா. உங்களோட நிகழ்ச்சி துவங்குவோமா? ரெடியா? ரெடியாக இருக்கின்றேன். அன்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கத்தை குறிக்கொண்டு மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களுடன் கலந்து கொள்கின்றேன். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு இன்று பழமொழியாக தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். இதுக்கான கருத்தை நீங்க தெரிந்தால் சொல்லிக்கொள்ளு. குழந்தையா இருக்கும் இருக்கிற செயற்பாடுகள் தான் வளர மட்டும் இருந்து கொண்டே இருக்கு. தொட்டில குழந்தையா இருக்கிற நீ தொட்டில படுத்துதான் இருப்பினும் அப்ப தொடங்கி அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் சாகும் வரைக்கும் அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கும். மாற்றம் இராதுன்னு சொல்றேன். ஓகே, அது உங்களோட பதில். மற்றவர்கள் நீங்களே சொல்லுங்க. நீங்க தேவையில்லையே. நான் சொல்றேன் நான் அந்த கேள்வியை விட்டு தேவையில்லையே. அங்க ஆக்கள் நின்றா தானே யாராவது எல்லாரும் இல்லையோ? அதுதான் சொன்னா நீங்களே பதில சொல்லிட்டு அது குழந்தைகள் பேசும் தொழிலும் அப்படியே பேசும் முறையும் இருக்கும். என்ற செயற்பாடுகளும் ஆரம்பத்தில் எப்படி நாங்கள் பழகுறோமோ நாங்கள் போகும் வரையும் அந்த பழக்கம் உங்களோடய வந்து கொண்டிருக்கோம். 2 வருஷம் பிள்ளைகளை பதில் உண்மையும் இருக்கிறது. ஆனால் பதில் அப்படி அல்ல. நாங்கள் இளமையில நம்ம எதை கற்றுக் கொடுக்கின்றோமோ அது நம்மளுக்கு அப்படியே தொடர்ந்து வரும். அப்ப என்ன விடயங்களை நாங்க கற்றுக்கொள்றோம்னாலும் ஆரம்பத்தில இருந்து கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இடையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா இளமையில் அந்த தொட்டில் பழக்கம் சொன்னா ஒரு விடயத்தை நம்ம இடையிலிருந்து அது ஒரு காய் பண்றது அதிகம் என்ன விடயம்னா இடையில நம்மளுக்கு அடுத்த ஆரம்பத்துல இருந்து நம்ம கற்றுக்கொண்டாத்தான் நம்ம அதை சரியான முறையில் கற்றுக்கொள்வோம் என்பதுதான் இந்த பழமொழியின் கருத்தாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நாங்க ஒரு மணித்தியாலம் எடுக்கும் கூட ப்ரோக்ராம் டைமுக்கு தெரியாது. அப்ப நீங்க அவங்க எடுத்துக்கலாமாக்கா முதல் இப்படி அப்படி சொல்லிட்டா நீங்க பரவாயில்ல. வஜிதா நீங்கள் இப்ப 12:09 நீங்கள் உங்களோட நிகழ்ச்சியை தொடங்குங்க. அவர்கள் எத்தனை மணிக்கு ஜெயாக்கா வருவோம்? நான் சொல்ல வேணும் அவர்களுக்கு என்னடா டைம் தெரியாது. எத்தனை மணித்தியாலம் வஜிதாட நிகழ்ச்சி எடுத்தா நீங்கள் 1 மணி எந்த நேரம் 1:10 வஜிதா நீங்கள் முடிச்சீங்களா அவர்கள் நினைக்கலாம் தானே. ஆமா வஜிதா 1 மணித்தியாலம் தானே. ஓகே வஜிதா அதுக்காகத்தான் சொன்னேன். நீங்கள் 12:10 போயிட்டது ஆரம்பிங்க வஜிதா. இப்பொழுது நான் உங்களுக்கு ஊரை தருகிறேன். 9 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. 9 எழுத்துக்கள். செறிவு பொதுகிடம் என்றும் வரும். முதலாவது பகுதி செறிவு பொதுகிடம் என்றும் வரும். 2வது தமிழ் நெடுங்கணக்கில் 16வது எழுத்து வருகிறது. மெய் எழுத்தாக ஒரு எழுத்து வருகிறது. அடுத்தது
நான் என்று சொல்றது நான். மீண்டும் ஒரு இந்த இதொன்று வருது. தமிழ் நெடுங்கணக்கில் 27வது எழுத்து 2வது எழுத்து 3வது தரவாக வருகிறது. 4வது ஒருவரை அவர் சுய உணர்வை வேறொருவர் குறிப்பிடுவது. இப்ப என்னவர் எப்படி சொல்லுவாங்க, இல்லாட்டி நான் எப்படி செய்தேன், சில சொல்லுவாங்க நான் தான் செய்தேன், இன்னொரு சொல்லு நாங்க போடுவோம். அதை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஊர் முழுமை பெறும். சொல்லுங்க பாப்போம். முதல் சொல்லுங்க. என்னது செறிவம்? செறிவு பொது இடம் என்று வரும். பொது இடம், பொது இடம் என்று சொல்லலாம். அடுத்தது அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு சின்ன இந்த மங்கு மணல்ல முளைக்கிற ஒரு மரத்தையும் இந்த மரம் என்று சொல்வார்கள். 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு மரம், பரட்டையான மரம். அதிகமாக இந்த கடலோரங்களை தாண்டிய பகுதிகளில் இந்த மரம் இருக்கும். பரட்டை அவஞ்சிதான் இல்லைங்கல்ல, பரட்ட மரம். அது என்னது? பரட்டை தான் இந்த பரட்டை மரம். கட்டையான மரங்களே பரட்டை. எத்தனை எழுத்து சொன்னீங்க? 9 எழுத்துக்கள். திருப்பி தரவிற்க சொல்ல முடியுமா? முதலாவது பகுதி செறிவு அல்லது பொதுவிடம் என்று வரும். முதலாவது பகுதி. அப்படி இல்லாட்டி இது ஒரு மரம். இது ஈச்ச மரத்தோட சார்ந்த மரம். அந்த குரூப்போடு சேர்ந்த மரம் தான் இது. பரட்டையாக இருக்கும். அதிகமாக இந்த சொறைவான மணற்பகுதியில் வளரக்கூடிய மரம் இது. கடற்கரை ஓரங்களை தாண்டிய பகுதியில் இருக்கும் இந்த மரம். 3 எழுத்துக்களை கொண்ட மரம். அதிகமாக மாநில பகுதியில நிறைய இருக்குது இந்த மரம். அடுத்தது தமிழ் நெடுங்கணக்கில் 16வது எழுத்து. எழுத்து உங்களுக்கு தெரியும். தமிழ் நெடுங்கணக்கில் 16வது எழுத்துன்னு சொல்லி. அடுத்தது 3ஆம் பகுதி. அதுலயும் மீண்டும் ஒரு இதொன்று வருது, இந்த மெய் எழுத்தொன்று வருது. 4ஆம் பகுதி. நம்மளை எப்படி விழிப்பாங்க? சுய உணர்வை வேறொருவர் குறிப்பிடப்படும் சொல்லுது. ஒருவரை அவர் என்று இன்னும் சுய உணர்வை வேறொருவர் குறிப்பிடும் சொல். அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்தா முன்னெடுத்தேன் கடைசி எடுத்தேன் வந்திருக்கு. இல்ல சொறிவு. நான் மரத்துல பேர் வரணும். நொச்சி அப்படி ஏதாவது இருக்குமா மரம்? இல்ல, பாணியன்ற பகுதியில. இது என்ன காட்டு மரமா? என்னண்டு காடுகள்லாம் வளரும் இந்த மரம். எல்லா காடுகள்லயும் வளராது. இப்ப வடங்கல்ல வளர்ற மரம் இல்லது. ஆத்தங்கரையோட கடற்பகுதியோட சேர்ந்த பகுதிகள்ல வளர்ற மரம். கட்டையான மரம், பூக்கள் இல்லாத மரம், முள்ளு மாதிரி கொஞ்சம் சார்ந்த மரம். முள்ளு மாதிரி வரும். ஈச்சை இனத்தோட சேர்ந்த மரம். ஓகே, நீங்க கொஞ்சம் வந்திருக்கிறீர்கள். ஈச்சை இனத்தோட சேர்ந்த மரம். ஈச்சை இனத்தோட ஈச்சையோடு வராது. உங்களுக்கு அந்த தரவுகள் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா இருக்கிறபடியா 9 எழுத்துக்கள். நீங்க 7 எழுத்து நீங்க நிரப்ப வேணும். முதல் எழுத்து 9 எழுத்துக்கள். முதல் எழுத்து மானா. கடைசி எழுத்து இன்னன். இன்னன்னாவா? இன்னன்னா 2 சொல்லி இன்னன்னா. 2 சொல்லி இன்னன்னா. இன்னன்னா இந்த மன்னன் அப்படி வர 4 வரும் தானே. நான் அது சொல்லக்கூடாது. அது சொல்லக்கூடாக்கா. சரி, அதான் கஷ்டம். தெரியாது, பார்த்து செய்வோம். தான் இருக்கணும் உங்களுக்கு. ரெண்டு மெய்யெழுத்துக்கு பின்னுக்கு வர்றதுக்கு தான் அந்த செறிவான பகுதி என்று வரணும். என்ன
இல்ல அது கடைசி பகுதியை உங்களை வேறொருவர் விழிக்கிற சுய உணர்வை வேறொருவர் குறிப்பிடும் சொல். அந்த இன்னும் நபரக்குள்ள என்ன சொல்? பாண்டு வருமா? பாண்டு கூப்பிடுறதா? அது ஒத்தெழுத்து. இது 2 எழுத்து. எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். சுய உணர்வை குறிக்கிற சொல் என்ன சொல்? அந்த 2 எழுத்து சொல். ஒருவரின் ஒருவரை சிறப்பான வாழ்த்துக்கள். நான் தான் சுய உணர்வை குறிப்பிடும் சொல் தான். தான் தான் சுய உணர்வை குறிப்பிடுற சொல் தான். அந்த தான் முடியும். ஆம், அப்படி தான்றதுக்கு தான். மகிழ வெட்டுவான். மகிழ வெட்டுவான் என்று தெரியா? மகிழ வெட்டுவான் வான் என்று வருது. வெட்டுவான் வான் 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 இல்ல தான். வரும். சொன்னீங்க மகள வெட்டத்தான் அப்படி வருது. மகிழ வெட்டுவான் இல்ல இல்ல. என்ன மரம்? நீங்க மகள மரம் எடுத்துட்டீங்க. மகள மரம் உயரம். உயரமா? இது மண்டு முந்தானம் இருக்கா? மண்டு வாழ்த்துக்கள். மண்டுக்கு மண்டுக்கு மிந்தார். மண்டுக்கு மிந்தானதான் இடம் இருக்கிறது. மண்டு மரமா? வந்திருக்கிறீர்கள், முயற்சி செய்யுங்கள். மண்டு என்ற சரி சரி தான் சரி. நீங்க இன்னும் அது இக்கண்ணாவும் இந்த நாவும் தான் அந்த எழுத்துல நீங்க சொன்னது பூமி என்று வருது. அப்ப சரி, வாழ்த்துக்கள். அதான் சொன்ன மண்டுக்கும் மிந்தான்னு வருது. அப்படி பார்த்தா வாழ்த்துக்கள். முயற்சி செஞ்சிருக்கிற மண்டு குமிழ்ந்தான். மண்டு குமி இருந்தான். அதான் சொன்ன மண்டு குமிந்தானுக்கு தான் அப்படி எடுத்து மண்டு குமிந்தான். ரெண்டு இடத்துல இக்கனாவும் இந்த நாவும் இந்த இது வரும். தமிழ் நெடுங்கணக்கில் 14வது எழுத்து இக்கண்ணா. தமிழ் நெடுங்கணக்கில் 27வது எழுத்து இந்தண்ணா. மண்டு குமிழ்ந்தான். படிக்கத்தானே வேண்டும். எல்லாம் படிக்காம இருக்கக்கூடாதானே. படிக்கிறது ஒரு நிகழ்வின் எதிர்காலம் கற்றுக்கொள்ளணும். இருந்து எழுதி வைங்க. 14வது எழுத்து 27வது எழுத்து. அடுத்தது 9 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. நீங்க இடவழி நிரப்புங்க. நேரம் போறபடியா. முதலாவது எழுத்து ஆனா. உயிரெழுத்து ஆனா. ஆனா. கடைசி எழுத்து உம்மண்ணா. இடைவெளி உம்மண்ணா. கடைசி எழுத்து எழுத்து நீங்க இடவழி நிரப்ப வேண்டும். தான் அண்ணம்மா குளம் இருக்கலாம். 9 இல்ல மொத்தம் 9 எழுத்து. என்ன மொத்தம் 9 எழுத்தாம். அனித்தங்குளம் வருமோ? அக்கா உயிரெழுத்து. உயிரெழுத்து சரி. ஆனா. ஆனா. அனித்தங்குளம் கேட்டேன். ஆனா சாரி, மன்னிப்போடு. இன்னைக்கு பனிச்சங்குளம். கேட்டேன். மன்னிப்போடு. சாயத்துக்குள்ள ஊர்கள் தான். உங்களுக்கு அருகாமையில் உள்ள இடங்கள் தான். நான் அண்ணம்மா குளம் கேட்டேன். அகத்தி குளம் வருமா? 1 2 3 அகத்தி குளத்துக்கு அண்ணம்மா குளம் 1 2 3 4 5 6 8 தானே வரும். 4 9 9 தெரியும். அதான் யோசிச்சு பார்க்கறது. யாழ்ப்பாண பக்கம்
அக்கராயன்குளம் அக்கராயன்குளம் மட்டும் வருமா மஜிதா? இல்லை. குளம் கடைசி பகுதி நீங்க எடுத்திருக்க குளம். சரி, ஓகே. இதுவும் 9 எழுத்தாண்டா? அக்கராயன்குளம் 9 அது நான் வைத்திருப்பது ஊரு, நான் அந்த ஊர் இல்ல, வேற ஊரு. குளம் தான் வரும். குளம் எடுத்து கண்டுபிடிச்சிருங்க, வாழ்த்துக்கள். குளம் கண்டுபிடிச்சிங்க. ஓகே. கடைசி எழுத்து முதல் எழுத்து தான் நான் என்ன செய்யலாம்? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீங்க உதவி செய்யப்படாது. அப்புறம் என்னதுக்கு தானே தேடி பிடிக்கிறதானே இதுதான் வந்துட்டு. வச்சு செய்யறேன். 1 2 3 வருது மற்றது. அப்போ அட்டாஞ்சி குளம். வாழ்த்துக்கள். அட்டாஞ்சி குளம். அத்தாஞ்சி அட்டாஞ்சி குளம். அட்டாஞ்சி சிறப்பான வாழ்த்துக்கள். ஆனா அட்டாஞ்சி குளம் வன்னி பகுதியும் இது சொல்லக்கூடாது. அட்டாஞ்சி குளம் தான். நானும் மன்னாருக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். உண்மையில தேட வேணும், முயற்சி செய்ய வேணும். அதுக்காக தான். அடுத்தது இது 12 எழுத்துக்கள். முதல் எழுத்து வானா, முதல் எழுத்து வானா, கடைசி எழுத்து மன்னா. கட்டுக்குளம் 12 எழுத்துக்கள். வானா, கடைசி எழுத்துக்கு மன்னா. வைரண்டா கட்டுக்குளம். அது உங்களோட பதில். பாப்போம். வவனியான் பெருங்குளம். பாப்போம் அது உங்களோட பதில். ஜேகா, சிவமணி, செல்வியாக்கா போற ரூட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. பவனியான் பெரியங்குளமும் 12 எழுத்தில் தான் இருக்கிறது. பெரியங்குளம் பவனியான் பெரியங்குளம். பதில் வந்துட்டு வைரண்ட கட்டுக்குளம். வைரண்ட கட்டுக்குளம். வைரண்ட கட்டுக்குளம். ஆனா நீங்கள் இப்படி தராமல் எங்களுக்கு கொஞ்சம் அந்த மற்ற மாதிரி நாங்க கஷ்டம் தான். ஆனா தரவுதான் கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். மூளைய போட்டு சிந்திக்கலாம். ஓகே, அதுக்காகத்தான் நான் இப்படி தந்த. நான் அடுத்தது 9 எழுத்துக்களை, அந்த 7 எழுத்துக்களை கொண்ட ஊரு. முதல் எழுத்து பூனா, கடைசி எழுத்து கும்மண்ணா. அந்த 7 எழுத்து இடவழி 5 எழுத்து தான் நீங்க இடவழி நிரப்பணும். புங்கங்குளம், புளியங்குளம் இருக்கு, புங்கங்குளம் வரும். குளவிக்குளம். குளவிக்குளம். குளவிக்குளம் தான் நான் வைத்திருந்த பாடல். குளவிக்குளம். குளவிக்குளம். அடுத்தது 11 11 நீங்க இடவழி நிரப்ப வேண்டியது 9. முதல் பகுதி ஊனா, உயிரெழுத்து ஊனா, கடைசி எழுத்து கும்மண்ணா. உயிரங்குளம், உமையார் துவரங்குளம். அதுதான் வரும். உமையார் துவரங்குளம். வாழ்த்துக்கள். அடுத்தது இது 9 எழுத்துக்களை கொண்ட ஊரு தான். இது முதலாம் எழுத்து பானா, கடைசி எழுத்து கும்மண்ணா. பண்டாரிக்குளம். பண்டாரலுப்பை குளம். வாழ்த்துக்கள். ஜெர்மனிக்குள்ள நாங்க கண்டுபிடிப்போம். ஜெர்மன் பகுதிக்குள்ள நீங்க விரும்பினா அதை நீங்க திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதிய
ஜெர்மனா நெதர்லாந்து மொழியில டச்லாந்துன்னு சொல்லுவார்கள். ஜெர்மனிய டச்லாந்து தான் சொல்லுவார்கள். அந்த மொழி டச்சாக இருக்கிறது. நெதர்லாந்து நாட்டுல டச் மொழியாக இருக்கிறது. இப்ப நான் இடவழி தான் நிரப்ப வேணும். முதலாவது இந்த உயிரெழுத்துக்கள்ல அல்பபெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல பி பி பாலுக்கு வர பி, கடைசெழுத்து என். நீங்க இடவழியின் ஒவ்வொரு ஆக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்வேன். சரியானது. நான் கடைசெழுத்து என்னல முடியுது. நீங்க மொத்தம் 7 எழுத்துக்கள். நீங்க 7 நீங்க இடவழி நிரப்ப வேண்டிய அந்த 2 அவங்களோட அந்த கூட்டெழுதுற எழுத்து நம்ம எல்லாம் 5 மாதிரி அது வரும். அது அப்படி வருகும் அந்த எழுத்து. அது அவங்க சேர்த்து வரக்குள்ள 7 எழுத்து வருது. ஒத்தியா எடுத்து நான் எடுக்கக்கூடாது. அப்படி இல்லாட்டி 2 எடுத்தா 6 எழுத்துக்கள் வரும். 7 எழுத்துல வரும். உங்களோட நாட்டுக்குள்ளதான் கத்துரும். ஒவ்வொரு ஆக்கா சொல்லி சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க ஜெயாக்கா. பாலுக்கு வர பி ஏபி இல்ல, ஏக்கு அடுத்த வரும் பி. அதான் ஏபி தான். பியூட்டிஃபுல்லுக்கு வர்றது. எழுத்துன்னு சொன்னீங்க. ஜெயமலா நினைங்கோ. ஜெயமல ஜெயமல சிலர நினைங்கோவன். என்ன பண்ணுவேன் என்ன அதுல ஜெர்மனியில நான் நினைக்க பார்த்தேன். எழுத்து 2 எழுத்தோட சேர்த்து தனி எடுத்தா அவங்களுக்கு ஒரு எழுத்து, எங்களுக்கு தான் 2 எழுத்து. அது அவனவள் எழுத்துதான். வாழ்த்துக்கள். சொல்லிருந்தீங்க பெர்லின் தான். நாங்க கொண்டு வந்திருந்தேன். இது ஜெர்மன் தலைநகரமாக இருக்கிறது. இங்க வாழ்கின்ற மக்களை நீங்க சொல்லி பாருங்க எவ்வளவு ஆபம். இங்க வாழ்கின்ற மக்கள் எவ்வளவு மக்கள் வாழ்கின்றார்கள். பெர்லின் தலைநகரத்துல எவ்வளவு மக்கள் வாழ்கின்றார்கள். எவ்வளவு மக்கள் வாழ்கின்றார்கள். அதுல மட்டுமா? பெர்லினுக்குள்ள தலைநகர்ல நாட்டுல எவ்வளவு தலைநகர். அடுத்த கேள்விக்காரன் நம்பித்திருக்கிறேன் சொல்கிறேன். எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பேர் வாழிடுமா? தொகை ஜெர்மன் தொகை அது 84,000